அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல இருக்கக்கூடிய ஆர்ஜிவி இன்ஜினியரிங் வந்திருக்கோங்க. கடந்த 25 வருஷமா நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்கிய கிட்டத்தட்ட 3000 குடும்பங்களை வாழ வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜிவி இன்ஜினியரிங்க்கு தான் வந்திருக்கோம். இங்க என்ன பிளேஸ், இது என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்கு மட்டை கூடிய மிஷின் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய டீடைல்ஸ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கம்மா. சார், இந்த தொழில் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்திருக்கு சார். இப்போ எங்களுக்கு இந்த தொழிலை பத்தின நிறைய ஸ்கேம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தொழில வந்து ஏற்றம் ஏமாற்றம் இதை பத்தின டீடைல்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா தொழில் செய்யலாமா வேணாமா நாங்க முடிவு பண்ணுவோம். கண்டிப்பா சொல்றோம்மா. ஓகே சார். இப்போ இந்த தொழில் பாத்தீங்கன்னா நம்ம கடந்த 25 வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே சார். சேலத்துல ஓகே. இதே தாதகாப்டியில இதே பிளேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மிஷின் கொடுத்துருக்கேன். ஓகே சார். கிட்டத்தட்ட 700 பேருக்கு இந்த ரா மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். தொடர்ச்சியா ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே தொழில் செஞ்சு அடுத்த லெவல் போயிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான வேலைகள் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஓகே சார். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம் சார் ஆல்ரெடி. ஆனால் நிறைய ஸ்கேம், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்கிறதே வந்து பைபேக் தரும்னு சொல்கிறாங்க, மிஷின் ரா மெட்டீரியல்ஸ் தரும்னு சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் உண்மைங்களா? நம்மள்ட்ட எப்படி சார் இருக்குது? அதாவதுங்க இப்போ 25 வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்குங்கிறப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஒரே நம்பர்ல தான் இருக்கும். கடந்த 18 வருஷமா ஒரு நம்பர்ல இருக்கும். 24 மணி நேரம் எந்த டைம் போன் பண்ணாலும் எடுக்கிற ஒரே கம்பெனி ஆர்ஜிவி இன்ஜினியரிங் தான். ஓகே சார். இது ரா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இல்ல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ரா மெட்டீரியல் கர்நாடகால டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம். நம்மளது கர்நாடகா பிளான் இருக்கு, லேண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ஒர்க் பண்றாங்க. 10 வண்டி வச்சிருக்கோம், சொந்த வெஹிக்கிள். இதுல பாத்தீங்கன்னா 10 வண்டி கணக்கு போட்டுங்க, ஒரு 40 பேர் வேலை செய்யறாங்க. இது நம்ம டைரக்டா தமிழ்நாடு ஃபுல்லா மட்ட சப்ளை தட்டுப்பாடு இல்லாத கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே சார். அப்ப பைபேக் நீங்க எடுத்துப்பேன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. பைபேக் மட்டும் இல்லைங்க, பைபேக் எடுத்துக்கிறவங்களுக்கு அட்வான்ஸா 1 லட்ச ரூபா பணம் தரோம். அப்படி யாருமே பண்ண முடியாது. சூப்பர் சார். நாங்க பணம் கொடுத்துட்டு அவங்களோட தட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஓகே சார். ஓகே சார். சார், இப்போ இந்த தொழில் பண்ணணும்னா எவ்வளவு இடம் சார் தேவை? தொழில் பண்ணோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும். சோ 600 சதுரடிங்கிறது உங்களுக்கு ஒரு 400 சதுரடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் ஸ்டாக் வைக்கிறதுக்கு, 200 சதுரடி பாத்தீங்கன்னா மிஷின் வைக்கிறதுக்கு. அது இல்லாம வெளியே ஒரு 200 சதுரடி 200 ஸ்கொயர் ஃபீட் வந்து காலி இடம் வேணும். இது இருந்தாதான் பண்ண முடியும். இந்த மட்டையெல்லாம் காய வைக்கிறதுக்கு இல்ல, காய வைக்கிறது ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்குங்க. மழை காலத்துல வரமட்டை ஈரமா இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம காய போடணும். நம்மள ஃபாலோ பண்ற கஸ்டமர் வந்து அவங்க டெய்லி வீடியோ எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவும் சரி, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் சரிங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்க சார். சார், இப்போ இபி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் கண்டிப்பா எடுக்கணுமா, இல்ல அதுக்கு ரிலேட்டடா என்ன சார்? எப்படி சார்? சிங்கிள் ஃபேஸ்ல மிஷின் ஓட்டிக்கலாங்க. ஆனா 4000 வாட்ஸ் பரப்ப கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ் எடுக்க சொல்லிடுறாங்க. அதனால நம்ம 3 ஃபேஸ் எடுத்துக்கலாங்க. அது மானிய கரண்டுங்க, 3A1 அந்த கரண்ட் நம்ம வாங்கிக்கலாங்க. 4 ரூபா 60 பைசா, இப்ப 6 ரூபா வந்துருச்சுங்க கரண்ட். மானிய கரண்டுங்க. ஓகே சார். சார், ஒரு நாளைக்கு எவ்வளவு தட்டு வந்து தயார் பண்ண முடியும் சார்? ப்ரொடக்ஷன் எவ்வளவு எடுக்கலாம் சார் மிஷின்ல? பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1600 தட்டு வரைக்கும் எடுக்கிறாங்க. ஓகே சார். 2000 வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டா 2000 பண்ணலாங்க. குறைந்தபட்சம் ஒரு 1300 to 1600 தட்டு டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க. சோ மினிமமா வருமானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும்? கண்டிப்பா. அத வருமானங்கிறது பாத்தீங்கன்னா மிஷின் போட்ட புதுசுல குறை ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் அந்த ரேஞ்சில் எடுக்க முடியும். எடுத்த உடனே 2000 பண்ணலாம், 3000 பண்றதுலாம் அது பொய். ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய் எடுப்பாங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா ஒரு 3000 வரைக்கும் எடுக்கலாம் பர் டே. இந்த 3000 எப்படி எடுக்கலாம்னா, பாக்கு மட்டும் 5 ரூபா ஒரு மட்டை, ஒரு மட்டையில 3 தட்டு எடுக்கலாம். இந்த 3 தட்டோட செல்லிங் பிரைஸ் 12 ரூபா வருங்க. நம்ம 5 ரூபாய்க்கு வாங்குறோம், 1 ரூபா இபி ஆர் கூலி, ஆட்கள் வேலை செய்யற கூலி எல்லாம் 1 ரூபா போயிடுங்க. 6 ரூபா அடக்கம் வந்துருங்க, 6 ரூபா லாபங்க. சாதாரணமா ஒரு நாளைக்கு 3000 வரைக்கும் எடுக்கலாங்க. ஓகேங்க சார். சார், இப்போ லேபர் வந்து எவ்வளவு தேவை சார்? எவ்வளவு பேத்து வச்சு நம்ம வேலை பார்க்க முடியும்? ஒரு மிஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லேபருங்கிறது 3 லேபரா போட்டுக்கலாங்க. அப்பதான் ப்ரொடக்ஷன் அதிகமாகுங்க. அந்த அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப லேபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் கிடைக்கிறாங்க. ஒரு 1200 ரூபாய் லேபர் ஒரு நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும். ஆனா 7000 ரூபாய்க்கு அவுட்புட் கிடைக்கும் பிளேட். நம்மளுக்கு குறைந்தபட்சம் 3000 2500 இருக்குதுங்க ஒரு நாளைக்கு. சார், மிஷின் கேரண்டி சர்வீஸ் இதெல்லாம் எப்படி சார் நீங்க பாத்தீங்க? நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கறனால 22 வருஷமா கொடுத்த மிஷின் கூட நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கேரண்டி, வாழ்நாள் முழுக்க லைஃப் டைம் வாரண்டி பீரியட் கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர் சார். சார், இப்போ மிஷினோட காஸ்ட் எவ்வளவு சார்? இப்போ நம்ம 6 டே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து 2,70,70,000 கொடுத்துட்டு இருக்கோம்.
ஓகேங்க சார். சார் இப்போ லோன் வேணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்றது அந்த பேப்பர் கண்டிப்பா. டீடைல்ஸ் அதெல்லாம் சார்? இந்த லோன்ங்கிறது போனீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னா ப்ராஜெக்ட் அண்ட் கொட்டேஷன் நான் கொடுத்துறேங்க. ஓகே. நீங்க உங்க ஊர் மாவட்ட தொழில் மையம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம் இருக்குங்க, அங்க போங்க. அங்க போயிட்டு அதை ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, எப்படி ஆன்லைன்ல பதிவு பண்றது சொல்லுவாங்க. மேபி அவங்களும் பண்ணி தராங்க. அதெல்லாம் நியர்பை நெட் சென்டர்ல அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அப்ப நீங்க பதிவு பண்ணிக்கலாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நாங்க கேட்கணும்னு நினைச்சது, இந்த சோஷியல் மீடியா எடுத்தோம் அப்படின்னாலே 10க்கு 10 இடம் இருந்தா போதும், 10,000 ரூபாய்க்கு லோன் தரேன், இது மாதிரிலாம் சொல்றாங்களே, அது எப்படி சார்? எதனால அது மாதிரி சொல்றாங்க? இது ஸ்கேம், இது எப்படி நடக்குது சார்? இது எப்படி மக்கள் ஏமாறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான். அதாவதுங்க, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 200 கால்ஸ் வருங்க. ஓகே சார். அந்த 200 கால்ஸ்ல ஒரு 10 கால்ஸ் வந்து கண்டிப்பா இதுதான் சொல்லுவோம், சார் நம்ம மிஷின் ஒரு இடத்துல வாங்கிட்டேன், இந்த மிஷின் வாங்கினேன், அந்த மிஷின் வாங்கினேன். அது நிறைய மிஷின் இருக்க சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு நூல் பிரிக்கிற மிஷினுமா, பேப்பர் தட்டுமா, மெழுகுவத்தியுமா, சாம்பிராணிமா, என்னென்னமோ சொல்றான். ஒரு மண்டை வழியை எடுத்துக்கோ பேசணும்னா அவ்வளோ சொல்றான். அந்த மாதிரி வாங்கிட்டு அவங்க ஏமாந்துட்டு கடைசியா எனக்கு ஏதோ ஒரு லைன்ல போன் பண்ணி கேக்குறாங்க, அந்த மாதிரி பேப்பர் பிளேட் மிஷின் வாங்கிட்டேன், அதை வந்து அவங்க ராமெட்ல கொடுத்து வாங்கிக்கிற சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிம் கொடுத்துருப்பான், ஒரு கஸ்டமருக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பான், அதனால அதே தெரிஞ்சிடும். நம்ம தெரிஞ்சுதான் போய் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேப்பர் பிளேட் மிஷின்ல உங்க பாக்கு தட்டு மிஷினை போட்டு பண்ண முடியுமா, அதை டை சேஞ்ச் பண்ணி பண்ண முடியுமா, அப்புறம் 2 in 1 பர்பஸா சொல்லுவான். பாக்கு மட்டும் பண்ணிக்கலாங்கிறான், பேப்பர் பிளேட்டும் பண்ணிக்கலான்றான். அது எது லாஜிக்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பண்ணலாம், ஆனா அந்த டைமிங் அவர்ஸ் இதுக்குன்னா டை அதுக்கு செட் ஆகாது, அதுக்குன்னா டை இதுக்கு செட் ஆகாது. ஒண்ணு மிஷினே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால அது வந்து அவன் மிஷின் வைக்கிறதுக்காக சொல்றான், பட் அது வந்து ஃபெயிலியர் தான். அது நிறைய கஸ்டமர் என்கிட்ட ஃபோன் பண்றாங்க. அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா பாக்கு மட்ட தொழிலுங்கிறப்ப நாம 25 வருஷமா ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமரை நம்ம வாழ வச்சுட்டு இருக்கோம். அப்படியே தொழில் கறதுக்கு நாங்கள் எந்த சூழ்நிலை விட மாட்டோம். அதனால முழு வாரத்தையும் நாங்கள் சொல்லிடுவோம். என்னோட வீடியோ பார்க்க சில கஸ்டமர் போய் ஏமாந்துட்டு போவான். அப்போ கடைசியா வந்து சார் வாங்கிட்டேன், உங்க வீடியோ முன்னே பார்த்துருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் வருத்தக்கூடிய விஷயம் தான். ஆனா கொஞ்சம் தெளிவாகிக்குவாங்க, என்னோட வீடியோ பார்க்குறப்ப தெளிவாயிடும். இப்போ நாங்களே பார்த்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றாங்க. அதை நம்பி அதை ஆசை பார்த்து தானே சார் வரும். அதெல்லாம் என்ன சார்? 1 லட்ச ரூபா சம்பாதிக்க மாதிரி அவனே 10 மிஷின் போட்டு அவனே சம்பாதிச்சுக்கிட்டுங்க. எதுக்கு மிஷின் வைக்கிறான்? அதெல்லாம் பொய்ங்க. அது அந்த மாதிரி எப்படி போய் நம்பி, அதாவது 1 லட்ச ரூபா போட்டா மிஷின் கிடைச்சிருமா, 1 லட்சம் சம்பாதிக்கலாமா? என்ன லாஜிக் இது? அது எப்படி போய் ஏமாறுறான்? அப்ப ஏமாறுறது யாரு நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப ஆசை அதிகம் கொண்டால் ஏமாறுறது உண்மைதானே. அப்ப அதிகமான ஆசையில போய் ஏமாறுறான், அதான் உண்மை. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லைக்கா. 1 லட்ச ரூபா கிடைக்காது. ஒரு 2 மிஷின் போட்டா கிடைக்கும், சொல்றேன். அதுவும் 2 மிஷின் போடணும். அது தரமான கம்பெனில இருந்து மிஷின் எடுக்கணும். அந்த கம்பெனி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கணும். அந்த ரா மெட்டீரியல் கொடுத்துட்டு பைபேக் பண்ணிக்கணும் வாழ்நாள் முழுக்க. இது பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும், சும்மா இல்லைன்னா பண்ண முடியாதுங்க. நம்ம மிஷின் பொறுத்த வரைக்கும் மாசம் ஒரு 40 to 50 ரூபா எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்காங்க, அதை நாங்க லைவா காட்டுறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் 40 to 50 பேர் இருக்காங்க என் கஸ்டமர். எந்த கம்பெனி மாதிரி காட்டாது, நான் காட்டுறேன். நீங்க எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க. லோக்கல்ல உங்க மாவட்டத்துல எங்க மிஷின் ஓடுது, எத்தனை வருஷம் ஓடுது போய் பாத்துக்குங்க. தொழிலுங்கிறது ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிற மாதிரிங்க. நீங்க இன்னைக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னா எந்த அளவுக்கு போய் ப்ராசஸ் பண்றீங்க, அந்த இடத்துக்கு போய் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு இந்த குடும்பம் எத்தனை வருஷமா இருக்கு எல்லாம் விசாரிச்சு தானே பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி தொழில் அமைச்சுக்கிறதுனால அந்த கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கு, எவ்வளவு கஸ்டமர் இருக்காங்க, இதெல்லாம் போய் நேரடியா போய் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. தயவு செஞ்சு ஏமாந்துட்டு வராதீங்க. வந்து என்னை வந்து பாக்குறப்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னாலே காப்பாற்ற முடியாது, செத்த பணத்துக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்கு, பாத்துக்குங்க. ஓகே சார். சார் இப்போ இந்த பேப்பர் பிளேட் மிஷின் இருக்குல்ல சார், இத பத்தின டீடைல்ஸ் அது கண்டிப்பா என்ன? அதாவதுங்க பேப்பர் பிளேட் மிஷின்ங்கிறது நாங்களும் பண்றோம், நானும் தரேன். யாருக்கு தரேன்? உள்ளே ஆந்திராவுல மட்டும் தான் தரேன். ஆந்திராவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ஷீட்ல ஆர்ட்போர்ட் வச்சு தரான் பேப்பர் பிளேட். அங்க ஓடுங்க, அங்க பொசிஷன் அவன் பிடிக்கிறது இல்ல, அங்க வைக்கலாங்க. தமிழ்நாட்டுல அது ஆகவே ஆகாதுங்க. இந்த மிஷின் வைக்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த டெல்லிக்காரங்க அங்கதான் மீடியேட்டர் வச்சுக்கிறான். மீடியேட்டர் வச்சுட்டு நாங்க உங்களுக்கு பைபேக் பண்ணி தரோம், பேப்பர் நாங்க தந்துடுறோம், தட்டு எடுத்துன்னு ஒரு 1 லட்ச ரூபாய் மிஷின் கொடுத்துருவோம். அந்த அவர் நீங்க கால் பண்ற வரைக்கும் அந்த மிஷின் கொடுக்குற வரைக்கும் தான் அந்த நம்பர்ல இருப்பான். அடுத்த நீங்க போன் பண்ணா எடுக்க மாட்டான், நம்பர்ல இருக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிம் வச்சிருப்பான், தூக்கி வாரம் போட்டுருவான். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. நானேங்க சோசியல் மீடியாவில் நான் பாக்குறேன், நிறைய வீடியோஸ் போய் சும்மா இருக்க டைம்ல பாப்பேங்க. அதுல கமெண்ட்ல போட்டிருப்பான் பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம படிக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும், அப்படியெல்லாம் போட்டிருப்பான். ஏன்னா அவ ஏமாந்ததுக்காக அந்த வார்த்தையை அப்படி போட்டிருப்பான். அந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்கானுங்க ஸ்கேம். அதனால வந்து அதுல ஜெயிக்க வாய்ப்பு இல்ல.
அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஜெயிச்சிருந்தா நான் டெல்லியில மிஷின் வாங்கினேன் பேப்பர் பிளேட் மிஷின், கோயம்புத்தூர்ல பேப்பர் பிளேட் மிஷின் வாங்கினேன், இந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன் இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன் யாராவது இருந்தா எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இல்ல என்கிட்ட போன் வாங்க, நம்ம நேரடியாக விவாதம் பண்ணிக்கலாம், பேசலாம் கண்டிப்பா. ஓகே சார். ரா மெட்டீரியல்ஸ் நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனா அது வருஷம் ஃபுல்லா வருமா, ஒரு குறிப்பிட்ட சீசன்ல தான் தருவீங்களா, இல்ல இதுக்குன்னு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சார்? இந்த ரா மெட்டீரியலுக்கு நாம வருஷமும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் சீசனுங்கிறது ஜனவரில இருந்து ஃபர்ஸ்ட் 7 மாசங்க. அதுல வர மட்டும் தான் ரொம்ப பெருசா வருங்க. அந்த டைம் நம்ம வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாங்க. அந்த 7வது மாசத்துக்கு மேல போய் 8, 9, 10 வருது பாத்தீங்களா, அந்த டைம்ல மழை காலங்க. அந்த டைம்ல வர மட்டும் சின்னதா இருக்கும், அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் நம்மளுக்கு கம்மிங்க. அதனால வந்து நான் முன்னாடியே ஸ்டாக் வச்சுக்க சொல்லிடுவோம். ஸ்டாக்கு உண்டான எவ்வளவு மட்டும் கேட்டாலும் நம்ம கொடுப்போம். நிறைய பேர் எங்கேயோ மிஷின் வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு எங்கிட்ட மட்டை கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்க யூனிட்டுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், மட்டை கொடுத்துக்கிட்டு தான். மட்டை சின்னதா இருக்குமே தவிர மற்றபடி மட்டை கிடைக்கும்ல சார்? மட்டை கிடைக்குங்க, பட் குவான்டிட்டி கம்மியா கிடைக்கும். ஒரு நாளைக்கு நான் 1 லட்சம் மட்டை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டைம்ல, சீசன் டைம்ல ஒரு நாளைக்கு 20,000 மட்டை தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது ஒரு 3 மாசத்துக்கு அந்த தட்டுப்பாடு இருக்குங்க. அந்த 3 மாசத்துக்கு வேண்டிதான் நீங்க 600 சதவீதம் இடம் நான் உங்களை ரெடி பண்ண சொல்றேன், ஸ்டாக் வைக்கிறதுக்கு. அதான் சார், சப்போஸ் இப்ப ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு, முடிஞ்சிருச்சுனா கூட வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாங்க, நாங்க கொடுக்குறோம். மத்த வெளியே கிடைக்காதுங்க. நிறைய பேர் எங்கேயோ மிஷின் வாங்கியிருப்போம், ஏதோ ஒரு கம்பெனில வாங்கிட்டு மட்டை கிடைக்காதுன்னு எங்கிட்ட கேட்போம். எங்க நீங்க மிஷின் வாங்கியிருந்தாலும், எங்க போய் ஏமாந்துருந்தாலும் எண்டு இங்கதாங்க, நம்மகிட்ட வந்து ஆகணும், நம்மகிட்ட பேசி ஆகணுங்க. ஓகே சார். இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதா சொல்றாங்களே சார்? கண்டிப்பா நீங்க OLXல போய் பாருங்க. OLXல 50,000, 20,000, 30,000 இரும்பு வரைக்கும் மிஷின் இருக்கு. ஏன் இதை வெளிப்படையா சொல்றேன்னா, தெரிஞ்சுக்குங்க, ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தொழில் செய்ய வரீங்க, அது கரெக்டான கம்பெனில போய் வாங்கி கரெக்டா லைஃப் செட் பண்ணணும், தொழிலை செட் பண்ணிக்கணுங்க. இது என்ன பண்றாங்கன்னா, நிறைய அந்த ரெடிமேட் மிஷின் கோயம்புத்தூர் சேலத்துல 2 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஒருத்தனை சீலை வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்க கிளம்பிட்டான். ஒருத்தர் அந்த வந்து கோயம்புத்தூர்ல 2-3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ரெடிமேடா தயார் பண்றாங்க. தயார் பண்ணி அந்த மிஷினை கொடுத்துட்டு அந்த பார்ட்டிக்கு மட்டை கொடுக்கறது இல்லைங்க. யாரோ மீடியேட்டர் ஜாயின் விட்டுருவோம், மட்டை வாங்கிக்கணும். அவன் ஒரு தடவை ஒரு லோட் கொடுப்பான், அடுத்த மட்டையை கொடுக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டி என்கிட்ட வந்துருவாங்க, என் லிங்க்ல வந்து சார் எங்களுக்கு மட்டை கொடுங்க அப்படிமா. கண்டிப்பா அவங்களுக்கு மட்டை தரோம், சீசன் டைம்ல கொடுப்பாங்க, மற்ற டைம்ல பண்ண முடியாதுங்க. ஏன்னா அப்புறம் நான் கொடுக்கறது சொல்லிட்டேன் கமெண்ட்ல போடுவீங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி இல்லைங்க. கண்டிப்பா இப்போ உங்கள்ட்ட மிஷின் எடுக்கும்போது வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். கண்டிப்பா எங்கிட்ட மிஷின் எடுக்கிறவங்களுக்கு வருஷம் முழுவதும் மட்டை கொடுத்துட்டு இருக்கேன். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 1300 மிஷின் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குங்க. யாருக்காவது நான் மட்டை கொடுக்கணும்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க, நான் கொடுக்கலாம். ஓகே சார். ஓகே. இப்போ உங்கள்கிட்ட வந்து மட்டை வாங்கிக்கிறோம், நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம், தட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தட்டு வந்து நாங்கள் சேல் பண்ணணும், வெளியில் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கல, நீங்களே எடுத்துக்குவீங்களா சார்? கண்டிப்பா 100% எடுத்துக்குவோம். அதுக்கு அட்வான்ஸும் தரோம், முன்னாடி உங்களுக்கு பைபேக் அட்வான்ஸ் கொடுத்துறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தட்டு விற்பனையை பொறுத்த வரைக்கும் இதுல 100% வித்துக்கலாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால 2 போஸ்ட் போட்டாலும் விளம்பரம் போயிடும், வாங்கிக்கிறாங்க. இந்த பாக்கு தட்டுங்கிறது தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் தான் தயார் பண்றோம். அதோட தேவை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு. தட்டு தேவை எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும், தட்டுப்பாடு இருந்துட்டு தான் இருக்குங்க. இப்போ நிறைய லேடிஸ் வந்து வீட்டுல பண்றாங்க அப்படிங்கும்போது வந்து எல்லாராலுமே வந்து கொடுக்க முடியாது, நீங்களே வந்து எடுத்துக்குவீங்களா, இல்ல நேரா கொண்டு வந்து கொடுத்தாதான் நீங்க எடுத்துக்குவீங்களா? கண்டிப்பா. இப்ப நம்ம 750 மிஷின் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு எல்லாமே நாம தட்டு வாங்குறது இல்லைங்க. ஏன்னா அவங்க ஒரு சிலர் வெளியே வித்துருவாங்க, ஒரு சிலர் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்குறவங்க எப்படி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் ஒரு வண்டி போகுதுங்க லோடு. இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருக்காங்க, கன்னியாகுமரி காவல்கிணறு மார்த்தாண்டம் 5 கிராமத்துல மிஷின் கொடுத்துருக்கோம். இங்க இருந்து 425 கிலோமீட்டர் மிஷின் கொடுத்துருக்கோம். அந்த ஏரியாவுக்கு மட்டை கொண்டு கொடுத்துருவோம். அங்க உற்பத்தி பண்ணி வச்சிருக்க பண்டில் அப்படியே எடுத்துக்குவோம், அதே வண்டியில எடுத்துட்டு ரிட்டர்ன் வருவாங்க. இதுக்காக செப்பரேட்டா வண்டி அனுப்புறது இல்ல. மேபி நீங்க ஒரு வாரம் ஒர்க் பண்றீங்க, ஒரு 5000 லிட்டருக்கு உடனே கொடுக்கணும்னா நீங்க வண்டி வச்சு சேலத்துக்கு கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்குறோம்ல சார், இப்போ அதெல்லாம் வந்து காய வச்சு பண்ணணும், அது மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கலாம், அதை பத்தி எப்படி கொஞ்சம்? கண்டிப்பா. அதாவதுங்க பாக்கு மட்டைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு வர மட்டை ஃபுல்லாவே ட்ரையா தான் வருங்க. அந்த மட்டையை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம உள்ள தம் பண்ணிக்கலாம், அன்னைக்கே உள்ள எடுத்து அடிக்கலாங்க. இந்த 9, 10, 11 இந்த 3 மாசம் வர மட்டை ஈர மட்டையா வரும், அதை நம்ம காய போடணுங்க. அதுக்குதான் உங்களுக்கு வந்து 200% வெளியே காலி இடம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. விஷயம் சொன்னீங்க, மிஷினோட தரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. நம்ம 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த காலத்துல நம்ம மேனுவலா மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ கையில சுத்துற மாதிரி டைப்பு, கால்ல பெடல் பண்ற மாதிரி டைப்பு, இந்த மாதிரி கொடுத்தோம். கடந்த 18 வருஷமா நம்ம ஹைட்ராலிக் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். ஹைட்ராலிக்ங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க வண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜேசிபி வண்டி எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மெக்கானிக்ஸ் தான் இது. இது எல்லாமே ஓன் மேக், நாங்க ஓனா தயார் பண்றோம். அது எங்க ஃபேக்டரி நீங்க விசிட் பண்ணலாம், நேர்ல வரவங்க A to Z லைவா பாத்துக்கலாம். மிஷின்ல தரம் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் மிஷினரிங்கிறதுனாலதான் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஹைட்ராலிக் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன், யாராலையுமே கொடுக்க முடியாது, எல்லாமே நாங்களே பண்றோம்.
டை காஸ்டிங் நாமளே பண்றோம். அது எங்க ஓன் ஃபேக்டரி இருக்கு. அதில் லைவ்ல பார்க்கலாம். வரவங்களுக்கு லைவ்லயே நம்ம காட்டிடுறோம். எல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட் காட்டுறோம், லைவ்ல காட்டுறோம். மிஷினோட தரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யற மாதிரி எங்கேயுமே செய்ய முடியாது. என்ன காரணம்னா ஹெவி டைப். 1 டன் 300 கிலோ வரும் உங்களுக்கு ஒரு மிஷினோட வெயிட். டாடா சேனல் தான் நம்ம போடுறோம். வைசாக்ல போட்டுட்டு இருக்கோம். டாட்டாவில் அந்த மாதிரி சேனல் போடுறோம். டை காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இண்டோலி அலுமினியத்துல போடுறோம். ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கல் ஹீட்டர் போடுறது இல்ல, தரமான ஹீட்டர் போடுறோம். இந்த தரமான ஹீட்டர் எதனால போடுறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். எதனால போடுறோம்னா கரண்ட் பில் கம்மியாகுங்க. உதாரணத்துக்கு ரெடிமேட் மிஷின் வாங்கிட்டு மாசம் 20,000 கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பாங்க. 2 மாசத்துக்கு ஒரு 20,000 கரண்ட் பில் கட்டுவாங்க. எங்க மிஷின் அந்த மாதிரி கரண்ட் பில் வராது. 2 மாசத்துக்கு ஒரு தடவை மினிமம் 13,000 தான் கரண்ட் பில் வரும். நீங்க ஓட்டி பார்க்கறேன்னு கேட்கலாம். உங்க மாவட்டத்தில் யாருக்காவது அங்கேயே லிங்க் பண்ணி தரேன், நீங்க போய் பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். இப்போ ஒரு மிஷின்ல வந்து எத்தனை அந்த டை வந்து சின்னது பெருசு கலந்து வருங்களா? 6 டை வருங்க. அந்த 6 டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கொடுத்துருவோம். 12ல 2, 10ல 2, 8ல 1, 6ல 1. இந்த மாதிரி 4 டை, மொத்த 6 டைங்க 4 சைஸ்ல கொடுத்துருவோம். அது இல்லாத எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருவோம். உங்களுக்கு இந்த ட்ரே, இந்த ஆர்டின், ஓவல், இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குங்க. இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பூன் எல்லாம் வருங்க உங்களுக்கு நிறைய. சார் டிஃபால்ட்டா வந்து என்ன டை வந்துரும் சார்? எக்ஸ்ட்ரா வாங்குறதுங்க ட்ரைங்கிறது இல்ல, எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்படிங்கிறது ரவுண்ட் டை தான் அதிகமா வாங்குவாங்க. பட் இப்ப ஸ்டாண்டர்டா நம்ம கொடுத்துறோம். அது சீசன் டைம்ல எல்லாம் பெரிய மட்டையா வரப்ப என்ன ஆகும்னா பெரிய டை கொஞ்சம் கேட்பாங்க. அது நம்ம கொடுக்குறோம். டை இல்ல சார், மிஷினோட டிஃபால்ட்டா என்ன டை வரும் சார்? எத்தனை டை? மிஷினுக்குள்ள 6 டை வருங்க. 6 டை வரும். இப்போ பெரும்பாலும் இந்த பாக்கு மட்டை வந்து வேஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாட்டு தீவனம் தான். இப்போ இந்த மாடு பாருங்க எப்படி சாப்பிடுது. அதை இது பெரும்பாலும் இங்க வந்து எல்லாம் மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாடு தான் அதிகமா இங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டில் யாரும் மாட்டுக்கு அதிகமாக போடுற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் கர்நாடகாவில் மாட்டுக்கு தான் இந்த தீவனமும் போட்டுடுறாங்க. அதாவது இந்த மட்டை வேஸ்ட் ஆகிற மட்டை வருது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் குவாலிட்டி மட்டை அந்த பட்டுக்கு போட்டுருவாங்க. அது மாடு வந்து நல்லா பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கடிச்சு சாப்பிடுது. பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி நல்லாவே அந்த மாடு சாப்பிடுது. அந்த மட்டையை மாட்டு தீவனம் தான். நம்ம தட்டடிச்சு அந்த மீதி வருது பாருங்க, அதெல்லாமே நம்ம வந்து மாட்டுக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம வைக்க போர் வைக்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம மாட்டுக்கு வச்சுட்டா அதே அழகாக திங்குது மட்டையை. அதனால மாட்டு தீவனத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ பெரும்பாலும் கிராமத்து பக்கம் மாடு நிறையா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஒரு டைம் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா அது மாட்டுக்கு போட்டு பார்த்து திங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம அவங்களுக்கே கொடுத்துடலாம். சார் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிம்மா. வணக்கம்.